Hi, hello and welcome to my channel. First time பார்க்குறவங்களுக்கு just click on subscribe button and let's watch. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்னோட டே எப்படி போணுச்சுன்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி தான் நான் என்னோட சனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நான் ரொம்ப ஹெவியாக நான் அவருக்கு ப்ரிப்பேர் பண்ணேங்க. ஜஸ்ட் இன்ஸ்டன்ட் நெஸ்டம் தான். இது சிரிலக்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஜஸ்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுத்தேன். அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது என்ன நெஸ்டம்னா பனானா நெஸ்டம் தான் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அவருக்கு நான் கொடுத்தேன். நான் ரொம்பவும் கொடுக்கல, ஜஸ்ட் அவருக்கு போதுமான அளவுக்கு மட்டும்தான். நம்ம ஒரு அம்மா, நம்மளுக்கு தெரியும் நம்ம பேபியோடு சாப்பிடுவாங்கன்னு. ஸோ அதுபடி தான் நான் கொடுத்தேன். அதுக்கப்புறமா நான் என்னோடய ரூட்டீனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் இது ஏற்கனவே துவைச்ச துணி தான், இன்னும் சரியாக காயில. பிகாஸ் இங்கே வெய்து ரெய்னியாக இருக்கிறனால என்னால் காய வைக்க முடியல. ஸோ த நெக்ஸ்ட் டே கொஞ்சம் சன்னியாக இருந்தனால நான் காய வச்சேன். பெல்கனியில் காய வைக்கிறனால நான் 2 கிளிப் போடுறேன். பிகாஸ் லாஸ்ட் டைம் என்னோடய மதர் பெல்கனியில் துணி காய வச்சுருந்தப்ப அவங்க ஒரு கிளிப் போட்டாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் துணி பறந்துருச்சு. ஸோ அதனால் ஃபார் த சேஃப்டி பர்பஸ் நான் எந்த துணி காய வச்சாலும் நான் ஒரு 2 கிளிப் போட்டுருவேன். ஏன்னா பயம்தான், ஏதாவது ஒரு சட்டை பறந்து போயிடுச்சுன்னா நம்ம போய் எடுக்க முடியாது. பிகாஸ் நான் 32 லெவலில் இருக்கேன். நான் கிச்சனை ஃபர்ஸ்ட் க்ளீனாக பண்ணிடுவேன். நான் ஒன்றும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலை. நான் என்றைக்குமே என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு லைட்டாக கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கங்கிட்டு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பேன். ஏன்னா எனக்கு அப்போலாம் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ அவ்வளோ பிளேட்ஸ்லாம் இருக்காது டிஷ் வாஷ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நானும் அம்மா மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கும் இந்த வீட்டில். என்னோடய ஹஸ்பண்ட் சுங்காப்பத்தானியில் இருக்கார். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் பிளேட்ஸ் தான் இருக்கிறதுனால இட்ஸ் வெரி ஈஸி டு க்ளீன். அதுக்கு அங்கிட்டு இந்த டேபிள்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ நான் தம்பி திங்ஸ் என்ன அது அழகாக எடுத்து வச்சுட்டு இந்த டேபிள் ஃபர்ஸ்ட் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவரோட அந்த மில்க் கண்டெய்னர் வெளியே நம்ம அதில் மில்க் போட்டு எடுத்து போகலாம். ஸோ லாஸ்ட்டாக நான் வெளியே போயிருந்தனால நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு அதை நான் எடுத்து வைக்கிறதுக்கு. அதுக்காகவே இது என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் டைம். இவர் தம்பி வந்துட்டார். இவர் இந்த மாதிரி வேலை பண்ணுறப்ப இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நானும் அவருக்கு ஷோ பண்ணுவேன். இந்த மாதிரி அம்மா டீ கலக்கிறேன் இந்த மாதிரி சொன்னால் அவர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு கப் டீ குடிச்சிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் குவை செஞ்சுருந்தேன். ஸோ அந்த குவை சாப்பிட்டுட்டு தென் மறுபடியும் நான் வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது மேட் நான் ஆல்வேஸ் இதில் போட்டிருப்பேன். தம்பியை விளையாடுறதுக்கோ அவர் க்ரோல் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் வீடெல்லாம் மூவ் பண்ணுறதுனால நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டே எனக்கு டிவி பார்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே வீடு கூட்டிக்கிட்டே நான் டிவி பார்த்துட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். நான் ஏன் கீழெல்லாம் கூப்பிட்டோன்னா பிகாஸ் என்னோடய அக்கா பொண்ணு வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அவங்க டாய்ஸ் விளையாடுறதுனால அதை எங்கே போடுவாங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் ஒன் ஷாட் ப்ளூம் பண்ணுறப்பே நான் அதெல்லாம் எடுத்துருவேன். எடுத்து அந்தந்த இடத்துல வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்றைக்குமே இந்த ஹால் ஃபுல்லாக நான் எடுத்து ப்ரூம் பண்ணிடுவேன். அவ்வளோ பெரிய ஹால் கிடையாது, இது ஜஸ்ட் அப்பார்ட்மெண்ட் வீடு தான். ஸோ நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்ட பிறகு தான் நான் மூவ் பண்ணுவேன். ஸோ மூவ் பண்ணுறதுக்கு நான் இந்த 2 ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், டேட்டோல் அண்ட் ஆல்சோ அந்த வாசனை மருந்து. நான் ஏன் டேட்டோல் யூஸ் பண்ணுறேன்னா லாஸ்ட் டைம் என்னோடய சனுக்கு வைரஸ் பரவுனால தான். ஸோ அதனால தான் நான் இந்த டேட்டோல் நான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி ஆக்சுவலி நான் லீவாக இருந்தனால தான் நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன். பிகாஸ் நார்மல் டேயில் எனக்கு டைம் கிடைக்காது இதை நான் செய்கிறதுக்கு. ஸோ வீக்கெண்ட் தான் டைம் கிடைக்கும். பட் லாஸ்ட் வீக்கெண்ட் நான் வெளியே போனாலும் இதெல்லாம் எனக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ ஐ டுக் ஆஃப் டேஸ்லாம். சடன்லி நான் ஆஃப் டே எடுக்கிற சூழ்நிலை வந்தனால நான் எடுத்தேன். ஸோ இந்த 1 டே நான் வீட்டில் இருந்தனால இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி மூவ் பண்ணிட்டேன்.
ஸோ எனக்கு வந்து இந்த டேட்டால் போட்டு அந்த வாசனை மருந்தை போட்டு மூவ் பண்ணால் வீடு வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இப்படி தாங்க நான் வந்து வீடு க்ளீனாக வச்சுப்பேன். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்குள்ளே என்னோடய டே. நான் வந்து இன்றைக்கி குக்கிங் வீடியோ போடலை, பிகாஸ் நான் வந்து வீடு க்ளீன் பண்ண வீடியோ போடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோ வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.